வணக்கம். இன்னைக்கு நாம ஒரு அற்புதமான கதைய பார்க்க போறோம். யோசிச்சு பாருங்க, 3 பேரை நிக்கிறதுக்கே கஷ்டப்படுற ஒரு சின்ன இடத்துல 4வதா ஒருத்தர் வந்து உங்களை நெருக்கினா எப்படி இருக்கும்? அதுவும் அந்த 4வது ஆள் யாருன்னு கண்ணால பார்க்க முடியல, ஆனா மனசு மட்டும் சொல்லுது இது சாட்சாத் நாராயணன்னு. ஒரு சின்ன மின்னல் கீற்று எப்படி 3 ஆழ்வார்களோட மனசுல ஒரு பிரபஞ்சத்தையே விளக்கா ஏத்த வச்சதுங்கிற அந்த தெய்வீக அனுபவத்தை பத்தி தான் நாம இன்னைக்கு தெரிஞ்சுக்க போறோம். வாங்க உள்ள போலாம். கதை நடக்கிறது ஒரு பயங்கரமான புயல் ராத்திரி. திருக்கோவிலூர்ல முதல் ஆழ்வார்களான பொய்கை ஆழ்வார், பூதத்தாழ்வார், அப்புறம் பேயாழ்வார்னு 3 பெரிய ஞானிகளும் மழையிலிருந்து தப்பிக்க ஒரு மண்டபத்தோட குறுகிய இடைக்கழியில தஞ்சம் அடைறாங்க. அந்த இடைக்கழி எவ்ளோ சின்னதுன்னா ஒருத்தர் படுத்தா அவ்வளோதான், 2வது ஆள் நுழைய முடியாது. 2 பேர் வேணா உட்காரலாம். ஆனா இப்ப 3 பேர் இருக்கிறதால அவங்களால நிக்க மட்டும்தான் முடிஞ்சுது. அந்த கும்மிருட்டுல புயலோட சத்தத்துக்கு நடுவுல 3 பேரும் ஒருத்தரோட ஒருத்தர் ஒட்டிக்கிட்டு நின்னுட்டு இருக்காங்க. திடீர்னு பார்த்தா ஏற்கனவே நெரிசலா இருக்கிற அந்த இடத்துல 4வதா ஒரு உருவம் அவங்கள உரசிக்கிட்டே உள்ள நுழையிறத 3 பேரும் உணர்றாங்க. இந்த கும்மிருட்டுல கொற்ற மழையில யார் இந்த 4வது ஆள்? இங்க இருந்து தான் நம்ம கதை ரொம்ப சுவாரஸ்யமா மாறுது. சரி, அந்த 4வது விருந்தினர் யாருன்னு வெளிப்பட தான் போகுது. ஆனா அது அவ்வளோ சுலபமா நடக்கல. முதல்ல அந்த மண்டபத்துக்குள்ள இருந்த அந்த அசாதாரணமான சூழலை நாம புரிஞ்சுக்கணும். உள்ளுக்குள்ள முழுசா இருட்டு. கண்ணை திறந்தா என்ன, மூடுனா என்ன, ஒண்ணுமே தெரியாத அளவுக்கு கும்மிருட்டு. அந்த இறுக்கமான சூழ்நிலையில ஒருவிதமான பதற்றம் மெல்ல மெல்ல உருவாகுது. அந்த சமயத்துல தாங்க டமாருன்னு வானத்துல ஒரு பெரிய மின்னல் வெட்டுது. அந்த ஒரு நொடி வெளிச்சத்துல அந்த 4வது நபரோட வசீகரமான தெய்வீக முகத்தை அவங்க பாக்குறாங்க. அப்போதான் அவங்களுக்கு புரியுது, வந்தது வேறு யாரும் இல்ல, சாட்சாத் பகவான் விஷ்ணுவேதான்னு. அந்த மின்னல் வெளிச்சத்துல பகவானோட திரிவிக்ரம ரூபம், கையில சங்கு சக்கரம் எல்லாம் ஒரு செகண்ட் தெரியுது. ஆனா அந்த தரிசனம் ஒரு மின்னலை போலவே ரொம்ப குறுகிய காலம்தான். அடுத்த நொடிய மறுபடியும் அதே கும்மிருட்டு சூழ்ந்துடுச்சு. இந்த அற்புதமான ஆனா ரொம்ப தற்காலிகமான தரிசனம் குறிப்பா பொய்கை ஆழ்வாரோட மனசுல ஒரு பெரிய ஏக்கத்தை உருவாக்குச்சு. பொய்கை ஆழ்வாருக்கு அந்த ஒரு நொடி தரிசனம் பத்தவே இல்லை. இப்படி வந்து வந்து போனா எப்படி? அந்த தெய்வீக முகத்தை அவர் நிரந்தரமா தொடர்ந்து பார்த்துக்கிட்டே இருக்கணும்னு ஆசைப்பட்டார். ஆனா சுத்தி இருக்கிற இருட்டு அதுக்கு அனுமதிக்கல. இந்த ஏக்கம் தான் அடுத்த கட்டத்துக்கு அவரை கூட்டிட்டு போச்சு. அவரோட மனசுக்குள்ள ஒரு குரல் இப்படி ஒலிச்சிருக்கலாம்: இறைவா, உன்னை இப்படி ஒரு நொடி தோன்றி மறையிற மின்னல் வெளிச்சத்திலேயே நான் பார்க்கணும்? வேண்டாம், இந்த முழு பிரபஞ்சமே உனக்கான ஒரு விளக்கா மாறட்டும். அப்போ நான் உன்னை என்றென்றைக்கும் மங்காத ஒளியில தரிசனம் பண்ணுவேன் இல்லையா? இந்த ஆழ்ந்த ஆசையிலிருந்து தான் ஒரு பிரம்மாண்டமான கவித்துவமான ஒரு தீர்வு பிறக்குது. தற்காலிகமா வர்ற மின்னல் ஒளி வேணா, இந்த பிரபஞ்சமே ஒரு நிரந்தர விளக்கா மாறட்டுங்கிற ஒரு யோசனை அவருக்குள்ள உதயமாகுது. இந்த பிரபஞ்ச விளக்க அவர் எப்படி உருவாக்குறாருன்னு பாருங்களேன். முதல்ல இந்த முழு பூமியுமே ஒரு பெரிய அகல் விளக்கா கற்பனை செஞ்சுக்கிறாரு. அடுத்ததா இந்த உலகத்துல இருக்கிற பரந்த கடல்கள் எல்லாத்தையும் அந்த விளக்குல ஊத்துற நெய்யா மாத்துறாரு. கடைசியா தகதகன்னு எரியிற சூரியனையே அந்த விளக்கோட சுடரா திரியா உருவாக்கிடுறாரு. என்ன ஒரு கற்பனை பாருங்க, இந்த அற்புதமான கற்பனை வெறும் எண்ணமா நிக்கல. அதுதான் அவர் பாடின 100 பாட்டு கொண்ட முதல் திருவந்தாதியோட முதல் பாடலாவே அமைஞ்சது. இது நிஜமாவே ஒரு யோகியோட கற்பனையோட உச்சம்னு சொல்லலாம். சரி, பொய்கை ஆழ்வார் இப்படி உணர்ந்தார். அப்போ மத்த 2 ஆழ்வார்கள் அவங்க என்ன செஞ்சாங்க? 3 பேரும் ஒரே நிகழ்வைத்தான் அனுபவிச்சாங்க. ஆனா ஒவ்வொருத்தரும் அதை தங்களுக்குன்னு ஒரு தனித்துவமான வழியில உணர்ந்தாங்க. இந்த அட்டவணை இத ரொம்ப அழகா விளக்குது பாருங்க. பொய்கை ஆழ்வார் அந்த தெய்வீக பிரசன்னத்தை ஒரு ஒளியா, அதாவது ஜோதியா பார்த்தார். அதனாலதான் பிரபஞ்சத்தையே விளக்கா ஏத்தினாரு. ஆனா பூதத்தாழ்வார் அதையே அன்பு மற்றும் பக்தியோட அனுபவமா உணர்ந்தார். பேயாழ்வாரோ பகவானோட அந்த திருமேனி அழகிலையும் அவரு கூட இருந்த மகாலட்சுமியோட ரூபத்திலையும் மனச பறிகொடுத்துட்டார். இதிலிருந்து நாம ஒரு ஆழமான விஷயத்தை புரிஞ்சுக்கலாம். ஒரே இறைவனை அடையறதுக்கு ஞானம், பக்தி, அன்புன்னு பல வழிகள் இருக்கு. பாருங்க, ஒரே தெய்வீக பிரசன்னம் ஒருத்தருக்கு ஒளியா தெரியுது, இன்னொருத்தருக்கு அன்போட அனுபவமா மாறுது, 3வது நபருக்கு வடிவத்தோட அழகா காட்சியளிக்குது. ஆக ஒரு சின்ன மின்னல் கீற்ற ஆரம்பிச்ச அந்த தரிசனம் கடைசியில ஒரு நித்திய பிரபஞ்ச விளக்கா எப்படி மாறுச்சுங்கிறத இந்த வரிகள் ரொம்ப அற்புதமா நமக்கு சொல்லுது. இப்படிதான் முதல் திருவந்தாதி பறந்தது. இந்த ஆழ்வாரோட கதையிலிருந்து நாம என்ன கத்துக்கலாம்? நம்ம வாழ்க்கையிலயும் இப்படி திடீர்னு ஒரு உத்வேகம், ஒரு உள் உணர்வு எல்லாம் வந்துட்டு போகும் இல்லையா? பொய்கை ஆழ்வார போல அந்த சின்ன பொரிய நம்ம வாழ்க்கைக்கே வழிகாட்டுற ஒரு அணையாத விளக்கா நாம எப்படி மாத்திக்கிறது? இதை கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. இந்த விளக்கத்தை பார்த்ததற்கு மிக்க நன்றி. ஞானகோஷ் ஒரு பன்மொழி சேனல்.
இதுல நாங்க தமிழ், ஆங்கிலம், ஹிந்தி, மராத்தி, குஜராத்தி, மலையாளம் மற்றும் பெங்காலி போன்ற பல மொழிகள்ல ஆன்மீக ஞானத்தை பகிர்ந்துக்கிறோம். இன்னும் பல முக்கிய மொழிகளும் கூடிய சீக்கிரமே வர இருக்கு. சனாதன தர்மத்தோட காலத்தால் அழியாத பொக்கிஷங்களை உங்களுக்கு ரொம்ப எளிமையா, தெளிவா, அர்த்தமுள்ள வகையில கொண்டு வந்து சேர்க்கறது தான் எங்க நோக்கம். எங்க சேனல்ல ஸ்ரீமத் பாகவதம், பகவத்கீதா, லலிதா சஹஸ்ரநாமம், தெய்வத்தின் குரல், நாராயணியம், மகாராஷ்டிரா மற்றும் வங்காள மகான்கள், ஆதிசங்கரோட கதைன்னு பல தலைப்புகள்ல தினசரி வீடியோக்களை நீங்க பார்க்கலாம். எங்களுடைய பதிவுகள் உங்களுக்கு பயனுள்ளதா இருந்துச்சுன்னா தயவு செஞ்சு ஞானகோஷ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்போதான் நாங்க தினமும் போடுற வீடியோக்கள் உங்களுக்கு உடனுக்குடன் வந்து சேரும். மறக்காம இந்த தெய்வீக ஞானத்தை லைக் பண்ணி உங்க குடும்பத்தினர், நண்பர்கள் எல்லாரோடையும் ஷேர் பண்ணுங்க. வாங்க நாம எல்லாரும் ஒன்னா சேர்ந்து சனாதன தர்மம்ங்கிற இந்த ஒளிய இன்னும் பிரகாசமா ஒளிரச் செய்வோம். ஸ்ரீமத் பொய்கை ஆழ்வார், பூதத்தாழ்வார், பேயாழ்வார் திருவடிகளே சரணம்.